நண்பர்களே, கோல்டன் கப்பி மீன்களை நம்ம இன்னைக்கு பிரீடிங் விட போறோம். இதுக்கு நமக்கு தேவை ஒரு சின்னதா ஒரு டப். அது வேற 100 ரூபாய் தான். கொஞ்சமா தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சரல் மண். இந்த சரல் மண் என்னன்னா ஆத்து மண்ணை சளிச்சு கிடைக்கும் இல்லையா, அந்த மிச்ச மீதி தான் இது. காசு கொடுத்தலாம் வாங்கல, ஃப்ரீயா கிடைச்சதுதான். இப்போ நமக்கு டேங்க் செட்டப் ரெடி. இப்போ நமக்கு இதுல மீனை விட்டுறலாம். ஆனா நம்ம கொரியர்ல தான் ஆர்டர் போட்டிருக்கோம். நாளைக்கு தான் நமக்கு மீன் டெலிவர் ஆகும். கொரியர்ல நமக்கு மீன் ரிசீவ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி எல்லா மீனும் கரெக்டா சேஃபா வந்திருக்குதா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தா நமக்கு 2 பாக்கெட்ல மீன் அனுப்பியிருக்காங்க. ஒரு பாக்கெட்ல 2 ஃபீமேல் இருக்கு, பின்னொரு பாக்கெட்ல ஒரு ஃபீமேல் இருக்கு. மொத்தம் 3 ஃபீமேல். என்னப்பா மேலே வாங்கலையான்னு தானே கேக்குறீங்க? அதை ரெண்டாவது சொல்றேன். இந்த 2 ஃபீமேல் போட்டிருக்காங்க இல்லையா கவர், அதுல கரெக்டா இங்க உத்து கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் குட்டீஸ் இருக்கிறதா தெரியும். ஆமா, பிரெக்னென்ட் ஆன ஃபிஷ்ஷை தான் நமக்கு ஆன்லைன்ல கொரியர் பண்ணியிருக்காங்க. அது ஆன் த வேலையே குட்டியும் போட்டிருக்கு. நமக்கு போனஸ் ஆட்டு 7 குட்டிகள் இப்போ ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளாவே நம்ம கிட்ட ஒரு ரவுண்ட் ஃபிஷ் டேங்க் இருக்கு. இந்த ரவுண்ட் ஃபிஷ் டேங்குக்குள்ள 2 மேல் கோல்டு கப்பி மட்டும் இருக்குது. ரொம்ப நாளாவே இந்த 2 மேல் கப்பியும் தனியா தான் சுத்திக்கிட்டே இருக்குது. இதுக்கு பேரே இல்ல. சரி, பாவம் பார்த்து இப்ப மாதிரி இதுக்கு ஒரு பேர் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி தான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருந்தேன். நமக்கு ஆர்டரும் ரிசீவ் ஆயிடுச்சு. ரவுண்ட் கிளாஸ் டேங்க்ல இருந்து அந்த 2 ஃபீமேலையும் பிடிச்சி மெதுவா நம்ம டேங்குக்கு மாத்தியாச்சு. இப்போ கொரியர்ல வந்திருக்கு இல்லையா 3 ஃபீமேல், அந்த 3 ஃபீமேலையும் பிடிச்சி மேல்ஸ் கூடவே ரிலீஸ் பண்ணியாச்சு. எவ்வளவு சூப்பரா என்ஜாய் பண்றாங்க பாருங்க. டாப் வியூல பார்த்தா கோல்டு கப்பி மீன்கள் வேற லெவலுக்கு சூப்பரா இருக்கும். நல்ல குவாலிட்டி மீன் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல, ரொம்ப சூப்பரான ஒரு கோல்டு தான் அனுப்பியிருக்காப்ல. சரி, இப்போ 2 மேலுக்கு 3 ஃபீமேல் கொடுத்தாச்சு. நம்ம 4 ஃபீமேல் கேட்டிருந்தோம். ஆனா 4 ஃபீமேல் செல்லர் கிட்ட இல்ல, 3 தான் இப்போதைக்கு இருக்குது, அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லி 3 அனுப்பியிருக்காப்ல. இது கொஞ்சம் நல்ல ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆயிரும். கொஞ்சம் நல்ல நமக்கு குட்டிகளும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நமக்கு இப்போ போனஸா 7 குட்டிகள் இருக்கு. இந்த 7 குட்டிகளை என்ன பண்றது? இதுக்கு முன்னாடி மேல் 2ஐயும் ஒரு ரவுண்ட் கலர் கிளாஸ் டேங்க்ல போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கிளாஸ் டேங்கை கழுவி மறுபடியும் ரெடி பண்ணியாச்சு. எதுக்கு? இந்த 7 குட்டிகளை போடுறதுக்கு. அடுத்த 1 மாசம் இந்த 7 குட்டிகளும் இந்த டேங்க்ல தான் வளர போறாங்க. கொஞ்சம் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பேரன் கப்பிகள் கூடவே விட்டுறலாம். ரொம்ப நாளாவே ப்ரீடிங் விடணும் யோசிச்சுட்டு இருந்த ஒரு பேர் தான் இந்த கோல்டன் கப்பி பேர். கடைசியா ப்ரீடிங் விட்டாச்சு. கூடிய சீக்கிரமே நம்ம இதுல இருந்து குட்டிஸ் எடுக்க தான் போறோம். நம்ம சேனல்ல கப்பீஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்க போகுது. உங்களுக்கு கப்பீஸ் தொடர்பான வீடியோக்கள் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு இப்பவே ஒரு லைக் போட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.